ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை கோரிய மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, எப்போது விசாரணைக்கு வரவிருக்கிறது, முழு விவரங்கள்? திருப்பரங்குன்றம் மலை மேல ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வுல பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வழக்கு ஏற்கனவே வந்த போது இரு நீதிபதிகள் அமர்வுல ஒவ்வொரு நீதிபதியும் அவங்களுக்கு அதாவது மாறுபட்ட கருத்தை தீர்ப்பா வழங்கினாங்க. அதனால மூணாவது நீதிபதி இதுல நியமிக்கப்பட்டாரு. மூணாவது நீதிபதியாக மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வின் மூணாவது நீதிபதியாக இந்த வழக்குகளை விசாரிக்க விஜயகுமார் ஜட்ஜு நியமிக்கப்பட்டாரு. இப்ப மூணு நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அந்த விஜயகுமார் ஜட்ஜு ஒரு உத்தரவு வச்சிருக்காங்க. அதுல மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்ற அந்த பல்வேறு மனுக்களும் விசாரணைக்கு ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நெல்லித்தோப்பு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு மலையில, நெல்லித்தோப்புன்ற இடம். இது முஸ்லிம்கள் இந்த ரம்ஜான் மற்றும் பக்ரீத் போன்ற பெருநாள் காலங்கள்ல பெருநாள் தொழுகை, திடல் தொழுகைன்னு சொல்லுவாங்க. மக்கள் அனைவரும் ஒன்னா கூடி நின்று தொழுகை நடத்துற இடம். இந்த பெருநாள் தொழுகைகள்லாம் அங்க நடைபெறும். இந்த தொழுகைகள் அந்த வழிபாடு நடத்துறதுக்கு தடை விதிக்க முடியாது. அந்த தடை விதிக்க கோரியும் மனு வந்துருந்துச்சு. அந்த தடை விதிக்க முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த உத்தரவுல முக்கியமா இது பார்க்கப்படுது. அந்த நெல்லித்தோப்பு பகுதியில இஸ்லாமியர்கள் நடத்தப்படும் வழிபாட்டிற்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்ற மனுக்கள் மீதான விசாரணைய மனுக்கள் பூரா விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு அந்த மூணாவது நீதிபதி விஜயகுமார் தனது உத்தரவுல கூறினாரு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.